வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தருணட்டாஸ். இனி நம்ம கருப்பசாமி யாரு, கருப்பசாமி எப்படி இருப்பாரு, எந்தெந்த பேர் வச்சு கருப்பசாமியை கூப்பிட்டாங்க, எந்தெந்த நாடுகள்ல எந்தெந்த பகுதிகளில் கருப்பசாமியோட வழிபாடு இருக்கு, எப்படி கருப்பசாமியோட வழிபாடு வெளிநாடுகளுக்கு போச்சு, அப்படி மொத்தமா பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கருப்பசாமின்னு சொன்ன உடனே ஒரு கருப்பு தோற்றம், அகண்ட தோல், அடர்ந்த மீசை, உருண்ட கண்கள், ஒரு வீச்சருவா ஏந்தி வெள்ளை குதிரை மேல வர ஒரு காவல்காரர். கருப்பசாமி, மாயாண்டி அப்படி பல பேர் கொண்ட ஒரு நீதி காவல். சங்கிலி கருப்பு, வேட்டை கருப்பு, பெரிய கருப்பு, சின்ன கருப்பு, 18ஆம் படி கருப்பு அப்படின்ட்டு 108 வகையான கருப்பு இருக்காங்க அப்படின்றது நம்பப்படுது. அதுல தமிழ்நாட்டுல ரொம்ப பிரபலமா இருக்க 18ஆம் படி கருப்பை பத்தி ஒரு சின்ன கதை பார்ப்போம். மதுரையோட கள்ளழகர் கோவில்ல இருக்க கள்ளழகரோட சிலை மேலேயும் கோவில்ல இருக்க செல்வத்து மேலேயும் ஆசைப்பட்ட ஒரு கேரள ராஜா 18 மந்திரவாதிகள் கொண்ட ஒரு குழுவையும் அவங்களுக்கு காவலனா கருப்பு அப்படின்ற ஒரு முக்கிய காவலனையும் கூட அனுப்புனாரு. அப்படி இந்த 18 மந்திரவாதிகளும் கோவில் வாசலை மிதிச்ச உடனே கள்ளழகரோட சக்தியால 18 பேரும் வீழ்த்தப்பட்டாங்க. அப்படி வீழ்த்தப்பட்ட 18 பேரும் 18 படியா மாறுறாங்க. கூட வந்த காவலன் கருப்பு முதல் வாட்டி அழகரை பாக்குறாரு. அழகர் காட்சி தராரு. கருப்போட வீரத்தையும் நேர்மையையும் பார்த்து அந்த 18 படியோட காவலனா நியமிக்கிறாரு. அந்த 18 படியோட காவலனா மட்டும் இல்லாம மொத்த மதுரையோட காவலனாவும் கருப்பை நியமிக்கிறாரு கள்ளழகர். இதனாலதான் அந்த கருப்புக்கு 18ஆம் படி கருப்புன்ற பெயர் வந்துச்சு. மதுரையில மட்டும் இல்லாம தமிழ்நாடுடைய தெற்கு பகுதிகளிலையும் கேரளா, அதை தாண்டி ஸ்ரீலங்கா, மலேசியா, சிங்கப்பூர், சவுத் ஆப்பிரிக்கா, ட்ரினிடாட் அண்ட் டொபாகோ, சுரைனாம், குயானா அப்படின்ட்டு இந்த மாதிரி பல வெளிநாடுகள்லயும் கருப்போட வழிபாடு இன்னமும் நடந்துட்டு இருக்கு. சரி, எப்படி கருப்போட வழிபாடு கடல் கடந்து இத்தனை வெளிநாடுகளுக்கு போச்சு? வெள்ளையர்கள் ஆட்சி செஞ்சுட்டு இருந்த காலத்துல கங்கனி அப்படின்ற ஒரு சிஸ்டம் வச்சு பல தமிழர்களை கரும்பு தோட்ட வேலைக்காகவும் ரப்பர் தோட்ட வேலைக்காகவும் தமிழ்நாட்டில இருந்து குடிபெயர வச்சாங்க. அப்படி அவங்க குடிபெயரும் போது கூடவே கருப்பசாமி வழிபாடையும் எடுத்துட்டு போனாங்க. இப்படி உலகம் ஃபுல்லா பரவப்பட்ட கருப்பசாமி ஒரு முக்கியமான காவல் தெய்வமாகவும் ஒரு முக்கியமான நீதி தெய்வமாகவும் போற்றப்படுறாரு. பல கருப்பசாமி கோயில்கள்ல இன்னைக்கும் அருவாளை காணிக்கையா கொடுக்கறது, அதுவும் சாதாரணமான அருவாளா இல்லாம ஒரு ஆள் உயரத்துக்கான அருவாவை காணிக்கையா கொடுக்கறது, அந்த மாதிரி இன்னும் பல கருப்பசாமி கோயில்கள்ல மணிய தூண்ல கட்டுறது, அந்த கோவில்ல இருக்க தூண்ல மணி கட்டுறது வேண்டுதலா, அந்த மாதிரி இன்னமும் இந்த மாதிரியான வேண்டுதல்களும் இன்னும் கருப்பசாமிக்கு நடந்துட்டு இருக்கு. என்னதான் கருப்பசாமிக்கு ஒரு தரால ஒரு கதைகள் சொல்லப்பட்டாலும் அவருடைய காணிக்கை முறையும் சரி, வழிபாடு முறையும் சரி மாறுபடுறது கிடையாது. பொதுவா கருப்பசாமியை பத்தி அதிகமா எல்லாரும் கேள்விப்பட்டது கிராமிய பாடல் வழியாகவும் வாய்மொழி கதைகள் வழியாகவும் தான். இப்படி கருப்பசாமி வெறும் வாய்மொழி கதைகளா மட்டும் இல்லாம DC காமிக்ஸ்லயும் கருப்பசாமியோட ரெஃபரன்ஸ் இருக்கு. DC காமிக்ஸ் வரைக்கும் போறதுக்கான ஒரு முக்கியமான காரணம் சங்கிலி கருப்புடைய வழிபாடு கரேபியன்ல இருந்தது. சங்கிலி கருப்புன்னு சொன்ன உடனே ஒரு முக்கியமான பல தடைகளை உடைக்கும் ஒரு காவல் தெய்வமா எல்லாராலையும் அங்க பார்க்கப்பட்டுச்சு. அப்படி சங்கிலி கருப்பு கிட்ட இருந்து எடுத்த ரெஃபரன்ஸ் தான் DC லோகோ. இது வரைக்கும் நான் பேசினதை வச்சு உங்களுக்கு கருப்பசாமியை பத்தின ஒரு ஐடியா வந்திருக்கும் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. ஜெய்ஹிந்த்.